ஸ்ரீதர், வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் வாசு. ஆ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேத்திக்கு ஆக்சுவலா நான் மேட்ச்சுக்கு போயிருந்தேன் சேப்பாக்குக்கு. ஆ வாஸ் தேர் ஃபார் எப்படி மேட்ச். how was the vibe? ஏன்னா நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. பட் என்னன்னா ஆ, இன்டென்ட் காமிக்கவே இல்லை சிஎஸ்கே. அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருந்தது. தூபே அவுட் ஆன உடனே க்ளோஸ் ஸ்டாப். ஏதோ வந்த ஸ்கோர் அப்படியே வரட்டு இது பண்ணிட்டாங்க. புதுசுல கூட போட்டுருக்காங்க. நீ என்ன டார்கெட்னா வச்சுக்கோப்பா, எங்க டார்கெட் 150 160 தான். நாங்க அதுக்கு தான் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி கனடா பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் வந்து ஃபில்லப்பே ஆகல. 30-40% கெப்பாசிட்டி தான் இருந்தது. அவர் சர்ப்ரைஸ். 3:30 ஆஹா. மேட்சுக்கு 3 மணிக்கு டாஸ் போடுற வரைக்கும், 3:15 டாஸ் போடுற வரைக்கும் 30% 40% கெப்பாசிட்டி தான் எல்லா ஸ்டாண்டுமே, எல்லா அக்ராஸ் ஆல் ஆ, ஸ்டாண்ட்ஸ். ஓகே. இருந்தது ஆக்சுவலா. தட் ஷோஸ் தட் இன்ட்ரெஸ்ட் இஸ் வேனிங். மேட்ச் தோக்க தோக்க, ஏன்னா ஆமா people வந்து டிக்கெட்டும் ரொம்ப எக்ஸார்பிட்டன்ட் பிரைஸ்க்கு விற்கிறாங்க. அதனால ஆமா பணம் கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் கூட இன்டென்ட் இல்லைன்னா கஷ்டமா இருக்கு. இந்த நெக்ஸ்ட் மேட்சுக்கெல்லாம் டிக்கெட் வில் கோ அப் பைக்கிங்னு நினைக்கிறேன். ஆமா தோணுது. சரி, நம்ம குயிக்கா மேட்சுக்கு போயிடுவோம். நான் பிளஸ் யா மைனஸ் நான் பார்த்ததுல சொல்ல விரும்புறேன். ஒரு சைடு ஆ ஆஃப் த விக்கெட் வந்து டுவர்ட்ஸ் பெல்ஸ் ரோடு வந்து விக்கெட் வாஸ் பிகர், பவுண்டரிஸ் வர் பிகர். தி அதர் சைடு வாஸ் ஸ்மாலர். 64 17 நினைக்கிறேன். அதனால ஓஹோ டிசி வந்து இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணாங்க. ஸ்டார்க் அந்த சைடு போடுச்சா, அந்த சைடு போடுச்சா, இல்லை எல்லாமே அந்த லெக் சைடு டார்கெட் பண்ணி. ருத்துராஜ் பாத்தீங்கன்னா அந்த பால் ஃபர்ஸ்ட் பால் 4 வந்துருச்சு. அந்த பால் வந்து அடிக்கிறத ஃபுல்லா அடிச்சிருக்கலாம். சும்மா ஷேப் ஹோல்ட் பண்ற மாதிரி அடிச்சாரு. நேரா ஒரு இன்ச் கூட நகர்ல மெகருக்கு. நேரா கையில போய் விழுந்தது. அந்த லாங்கர் பவுண்டரி அது. 2 ஓவர்ஸ் தான் போடுவான்னு தெரியும். ருத்துராஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு தி சைடு. அவர் கரெக்ட். எதுக்கு அந்த மாதிரி விக்கெட்டை கிஃப்ட் பண்ணாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல கிரவுண்ட்ல அதை ஆடி இருக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது இது வந்து சிவம் துபே. சிவம் துபே வந்து அந்த பால் சிக்ஸர் வந்துருச்சு, அவருக்கு அவுட். இப்ப என்ன பண்றாங்க, வைட் ஆஃப் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க. அன்னைக்கு அன்னைக்கு வந்து இவரும் வந்து ஸ்ரீலங்கன் இவரும் வந்து இல்ல, அவர் வைட் ஆஃப் ஸ்டம்ப் லெக் ஸ்பின் போட்டாரு. விப்ரஸ்னிங்கும் வைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாரு. அப்ப என்ன பண்ணணும், ஆஃப் சைடுல அடிக்கணும். ஆஃப் சைடு அடிக்காம பாடி இங்க இருக்கு, எங்க பிச்சா பிச்சாது, இங்க இருந்து இப்படி கையில இது பண்ணி பவர் கொண்டு வர முடியுமா? இது பேசிக். சான்ஸே கிடையாது. ஆமா பேசிக் பாடி பிரெயின் ஷாட் இருக்கணும். அதான் நமக்கு ஆமா சொல்லணும். ஆமா ஷாட்னா அது ஆஃப் சைடில் அடிச்சிருந்தாருன்னா போயிருக்கும். 2 தடவையும் அந்த மிஸ்டேக் தான் பண்றாரு அவரு. மேல ஒரு கான்வே அப்படிதான். ஒரு 6 அப்புறம் அது எதுக்கு அனாவசியமா இறங்கி அடிச்சு அவுட் ஆனான்னு தெரியல. அன்யூஷுவல் ஆஃப் ஹிம் கான்வேக்கு. கரெக்ட். அது வந்து அது இது வந்து பட் பட் வாசு, இஃப் யூ சி கான்வே வந்து ஒரு 2-3 மேட்ச் ஆகும் எப்போதுமே அவரு. அப்புறமா பாருங்க கணம் அடிப்பார் இல்ல. ஆக்சுவலா. அதாவது நான் என்ன சொல்றேன், விஜய் சங்கர் நிக்கிற மாதிரி நின்றுந்தாருனாக்க பின்னாடி வந்து இது பண்றதுக்கு ஆள் இருந்திருக்கும். இல்ல ஸ்டெப் பேக்ல அடிச்சிருப்பாங்கல்ல, ஸ்டெப் என்னன்னா பேக்ல அடிச்சிருப்பாங்க. நேத்திக்கு என்ன பண்ணாங்கன்னா, இன்டெலிஜென்ட்டா ஒண்ணு பண்ணாங்க. சிஎஸ்கே என்ன பண்ணாங்கன்னா, தேவர் ரன்னிங் சிங்கிள்ஸ். கான்வேவும் நீங்க இவரும் பாத்தீங்கன்னாக்க, விஜய் சங்கரும் எவ்ரி பால் பேட்ல பட்டதோ பேட்லயோ சிங்கிள்ஸ் தேவர் ரன்னிங் ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக் விச் வாஸ் a குட் திங். யா ரொட்டேட்டிங் கரெக்ட். ஸ்ட்ரைக். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவா பார்த்தனா. பட் கான்வே அந்த சமயத்துல அவுட் ஆனது வந்து ஒரு குரூஷியல். ஒரு இதுவாகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, முகேஷ் சௌத்ரி வந்து கலீல் அகமது அவ்வளவு சூப்பரா போறாரு, ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. He had to bowl was to keep the other person quiet. சும்மா ஏத்துன்னு சொல்லிட்டு லாங்கர் ரன்அப்ல வந்து ஏத்தி 19 ரன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 2வது ஓவரும் அது மாதிரி ஒரு 8 ரன் 9 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போட்ட 2 ஈஸி ஓவர் ஆயிடுச்சு. போட்டாரு. அவர் ரன் அப் கட்டைல் பண்ண சொல்லிட்டாங்க. ஈஸி ஆயிடுச்சு. ஷார்ட் ரன் அப்ல போட்டாரு. பட் அகைன் அஸ்வின் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. அவர் எதுக்கு 4th ஓவரே கொடுக்கலன்னு தெரியல. அவருக்கு முதல்லயே ஆரம்பிச்சிருக்கலாம். பட் சிஎஸ்கேவோட ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, கலீல் அகமது ஓப்பனிங் பவர் பிளேல பவுலிங் போடுறாரு, ஃபாஸ்ட் பவுலிங். இன்னொரு சைடுல போடுறது தான் வீக்கா இருக்கு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க ஆப்போனன்ட்ஸ் கிளியரா. ஸோ கரெக்ட். பால்ல வந்து பவர் பிளேல போடுற இது வந்து ஜேமி ஓட்டன் அடிச்சிட்டாங்க. நேத்திக்கு முகேஷ் சௌத்ரி அடிச்சிட்டாங்க. அதுக்கு வின் மேட்ச் இவன் அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அஸ்வினே போடலாம் பவர் பிளேல. போடலாம். விக்கெட் கொடுத்த சான்ஸ் இருக்கு. ஆமா. போரையில் வந்தோடனே பயந்துட்டு அந்த போரையிலுக்கு வந்து பத்திரனாவை போடணுன்ட்டு பத்திரனாவை பண்ண அந்த ஒரு ஓவர் போச்சு. அண்ட் இன்னொரு மேஜர் இது நம்ம நிறைய சொல்லியிருக்கேன். ஜடேஜா வந்து எதுவுமே பண்றது இல்ல. அது ஒரு பவுலிங்கும் சரியில்லை, பேட்டிங்கும் சரியில்லை. ஜடேஜாவோட வீக்னஸ் வந்து யாருமே பேசல. அதை பத்தி ஜடேஜா பத்தி யாருமே பேசல. அது ஒரு ஜடேஜா வந்து ஹேஸ் டு கம் டு தி பார்ட்டி. இல்ல கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாரு அவர் இப்போ இந்திக்கு. ஸ்லோ இல்ல, பேட்டிங் கூட அந்த அந்த கிரிட்டிக்கலா அவுட் ஆனாரு. பட் விஜய் சங்கர் ஒரு விதத்துல பாராட்டணும். அட்லீஸ்ட் அவர் எவ்வளவுதான் அவுட் ஆகலாம்னு பார்த்தாரு. அவுட் அவங்க இம்பாக்ட் பிளேயர் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க டிசி. ஆமா
அவங்களே ஆட்டாரு இம்பாக்ட், அண்ட் பயங்கர இம்பாக்ட் பண்ணிட்டார். அண்ட் ஐ சா அந்த ரெண்டு மூணு விஷயம் வந்து ராகுல் வந்து வாஸ் லீடிங் ஒன்ஸ் ஹி கேம் டு தி ஃபீல்டு. ஹி வாஸ் லீடிங் தி சைடு. ஹி வாஸ் ஃபீல்ட் பொசிஷனிங் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தோனி தான் கேப்டன் பண்றாரு. தோனி ஃபீல்டில் இருக்கச்ச ஃபீல்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு, இது பண்ணிட்டே இருக்காரு. இன்னொன்று என்னன்னா, நம்ம அவங்க இந்த ராகுல் ராகுல் சைடில் பாசிட்டிவா சொல்லணும்னா, ஹி யூட்டிலைஸ் தி ஷார்ட்டர் பவுண்டரி வெரி வெல். ஆஃப் சைடில் வந்து 5 பேர் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 பேர் 6 பேர் வச்சுட்டு 3 பேர் தான் வச்சிருந்தாங்க லெஃப்ட் சைடில். அவர் கிளீனாக அதை மடக்கி மடக்கி அடிச்சிட்டாரு. மிட் விக்கெட் வச்சிருந்துருக்கணும், ஷார்ட் டர்ன் எடுத்து மிட் விக்கெட் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பண்ணாங்க அதை. பட் அது முதல்லயே பண்ணியிருக்கணும் அதை. கேஎல் ராகுல் நான் சொல்றேனே, வெரி குட் இன்டெலிஜென்ட் பர்சன், ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ண மாட்டாரு. அது வர அப்புறம் நான் சொன்னேன் கேஎல் அடிப்பாருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்டென்சிட்டி எப்படி இருந்ததுன்னா, லாஸ்ட் ஓவர் வந்து முகேஷ் குமார் போடுறாரு, லாங் ஆன் லாங் ஆஃப் வைடா இருந்தது. அதை வந்து ராகுல் வந்து க்ளோஸா ஸ்ட்ரெயிட்டா வர சொல்லிட்டாரு தோனிக்கு. ஸ்ட்ரெயிட்டா வர சொல்லி மூவ் பண்ணி பண்ணாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ் தேர்ட் மேனை வந்து பின்னாடி போக சொல்லிட்டாரு, 4 விக்கெட் போட போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு எவ்ரி 4 ரன்ஸுக்கோ 6 ரன்ஸுக்கோ பேட் ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க அவங்க. எவ்ரி அந்த Correct. அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி அவங்க சைடுல இருக்கு. நம்ம Yeah. சைடு வந்து நான் வந்து சொல்லிட்டேன், நான் வேணா பண்ணியிருந்தேன், T20 அவங்களுக்குப்பா டிசிக்கு, நமக்கு ஒன் டே மேட்ச் 50 ஓவர் இருக்கு அப்படின்னு அப்படிதான் இருந்தது match. பார்க்கறதுக்குமே அப்படிதான் இருந்தது. ஆமா, புரியவே இல்லை. இதுக்கு வந்து சிவம் துபேவை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வராம டீம்லயே 11லயே கொண்டு வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர் வந்து இந்த ஃபாரின் பிளேயர் 3 பிளேயரோட இறங்கிட்டு ஒரு ஃபாரின் பிளேயர் நேதர் நெல்லிஸோ இல்ல கான்வேவோ அதான் கொண்டு வந்தாதான் கொஞ்சமாவது பேட்டிங் ஓரளவு இப்ப இருக்கிற 11 இந்த 14 இந்த 12 இது பண்ண முடியும். அப்பதான் யூட்டிலைஸ் பண்ண முடியும், அந்த ரிசோர்ஸ் இப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. ஆமா, கரெக்ட். அது அப்படிதான் இருக்கு. சோ நம்ம எல்லாம் சொன்னபடியே நடந்தது ஓரளவுக்கு. கேஎல் அடிச்சாரு 175 180 சொன்னோம். கேஎல் ராகுல் வந்து அந்த இன்னிங்ஸ்ல வந்து பிரில்லியன்ட் இன்னிங்ஸ். விக்கெட்டை பாத்தீங்கன்னா நல்லா வாட்டர் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். செவ இருந்தது. ஆச்சு கேம் எண்ட் பண்ணிச்ச அந்த ஹியூமிடிட்டி அந்த ட்ரைனஸ்ல கொஞ்சம் வெள்ளையா மற்ற விக்கெட் மாதிரி வெள்ளையா ஆயிடுச்சு. டாஸ் லூசிங் தி டாஸ் ஆல்சோ பிளேட் அ பார்ட். வெரி க்ரூஷியல், ஐ நோ. ஆமா, பட் அது நம்ம கையில இல்ல. நம்ம கையில இல்ல. அண்ட் whatever you may say, they played better cricket definitely. மைண்ட் செட்டே வந்து 180க்கு மேல போனா அடிக்க முடியாதுன்ற லெவல்ல தான் இருக்காங்க. CSK ஓட DC was far superior, which was what I was thinking, like DC is a very good side. Instead Faf வேற ஆடல. ஆமா, அவன் என்னன்னு புரியல எனக்கு. Faf ஆடினா ஸ்கோர் பயங்கரமா போகும், அது என்ன புரியல, ஏதோ பண்றாங்க அவங்க. லாஸ்ட் மினிட்ல ராகுலே சொல்லியிருந்தாரு, லாஸ்ட் மினிட்ல ஐ வாஸ் ஷெட்யூல் டு கோ நம்பர் 4 பட் ஃபேஃப் ஆடாதனால நான் வந்து ஓப்பனிங் போக வேண்டியதா போச்சுன்னு பதானியும் சொல்றாரு. ராகுல் தவிர வேற யாரையும் சொல்ல முடியாது, இந்த மெலடி போய் ஆடு எங்க போய் ஆடுன்னு சொல்ல முடியாது, அவரு தான் மென்டலா இல் அட்ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் ராகுலோட இன்டென்சிட்டி த்ரூ அவுட் தி கேம் வந்து வாஸ் வெரி ஹை. இன்டெலிஜென்ட்டா ப்ளே பண்ணாரு. அது நான் சொல்றேனே, அதான் வந்து நீங்க கேம்ல நீங்க நேர்ல பார்த்தா தான் தெரியும், வேற நீங்க டிவில பார்த்தா தெரியாது அது. ஆமா ஆமா, correct. I have been noticing this for a long time. I have seen many matches Rahul playing, in person, இந்த கேம் உள்ள பார்த்திருப்பேன். அவர் பயங்கர ரொம்ப நல்லா பண்ணுவார் எல்லாமே. லாட் ஆஃப் திங்ஸ் யூ வில் டு. See, in fact, டெஸ்ட் கேப்டனா போய் பங்களாதேஷ்ல வின் பண்ணாரு. அதெல்லாம் nobody talks about it because அவர் பிஆர்லாம் அவ்வளவு கிடையாது அவருக்கு. இப்போ I think he's having. Let us see what happens. Okay. You have to utilize his, the abilities and resources what he comes to the team, gives to the team. Actually, what do you think CSK should do for the next match? CSK பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லையா அவங்க கையில. நீங்க சொன்ன மாதிரி நீங்க இம்பாக்ட் பிளேயரை வந்து உருப்படியா யூஸ் பண்ணாதான் அவங்க பண்ண முடியும். ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து 3 பேர் தான் ஆட வைக்கணும். எய்தர் நீங்க வந்து போலிங் வந்து சரியில்லை அப்படின்னாக்க போலர் எடுத்துக்கணும் எக்ஸ்ட்ராவா, வேற வழியே கிடையாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருத்தர் நல்லா போடுறாரு, இன்னொருத்தர் அடிச்சிடுறாங்க. அப்படி இல்லையா, ரிஸ்க் எடுக்கிறியா, நீங்க என்ன பண்ணணும், அஸ்வின் எடுத்து போலிங் பண்ணணும், எடுத்த உடனே நியூ பால்ல இதெல்லாம் நீங்க பண்ணணும். இப்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிக்கணுமே, பேட்டிங் 150 மேல அடிக்க மாட்டேங்கிறாங்களே. நேத்திக்கு 4 ஓவர்ஸ் போடல முகேஷ் சௌத்ரியை போட்டு 4 ஓவர்ல 50 ரன் கொடுத்துருக்காரு. 3 ஓவர்ல 21 ரன் தான் கொடுத்துருக்காரு அஸ்வின்.
என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. லாஜிக் புரியல ஒண்ணு. இன்னொன்னு என்னக்கா, அன்னைக்கு ஓவர் டன்லாம் எடுத்தது பைத்தியகார்த்தனம் அன்னைக்கு எடுத்தது. அதனால அவருக்கு கான்பிடன்ஸ் போயிருக்கும். இதெல்லாம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம இப்போ வந்து ஒரு இப்போ 10 டீம் இருக்கு, 9 டீம் ஆப்போனன்ட் இருக்காங்க உனக்குனாக்கா, ஆப்போனன்ட்ல யாரெல்லாம் இருக்காங்க, என்ன ஸ்ட்ரென்த், மேல டாப் 3 டாப் 4ல யார் வரான், அவனுக்கு இந்த போலர் எப்படி போடுவான், இதெல்லாம் யோசிக்கணும். பேசிக்கா மேட்ச் சினாரியோ. அது இல்லாம சும்மா இறங்குறாங்க இவங்க. கலீல் அகமன் வந்து சூப்பரா போடுறாரு ஃபர்ஸ்ட் இல்ல ஓவர்ல. அவர் நல்ல ரிதம். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொல்லிட்டேன். கலீல் அகமது இஸ் வெரி குட் ரிதம் தான். அந்த சமயத்துல இன்னொரு பவுலர் வந்து அந்த சைடுல டைட்டா போடுற மாதிரி இருந்தாங்கனாக்க அது ஒரு பவர் பிளேல ரன் போகாம பாத்துக்கலாம். ஆமா, விக்கெட் எடுக்கிறாரு பாருங்க கலீல். அதான் மெயின். நல்லா போடுறத விட விக்கெட் எடுத்துட்டே இருக்காரு அவரு, விச் இஸ் வெரி குட். அந்த இன்னொரு நான் நோட்டீஸ் பண்ணேன், பத்திர்னாவோட பவுலிங்ல தோனி வந்து சரியாவே கீப் பண்ண மாட்டேங்கிறாரு. பட்டு 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 கீழே விழுகுது. லாஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச், எல்லா மேட்சுமே கேதரே பண்ண முடியல. கீழே இருந்து கீழே இருக்கு. பாத்தீங்கன்னா கவாத்தி மேட்சும் பாருங்க. ஆமா ஆமா. சம்பவம் அந்த விஷயத்துல அது என்ன, அந்த ராகுல் கேட்ச் கடைசியில் அது பை தான். பட் 4 கொடுத்தான் ஏர்லி ஏர்லி இன்னிங்ஸ் முகேஷ் சௌத்ரி பால்ல. ஆமா ஆமா. இன்னும் கொஞ்சம் ஹாஃப் கலர் தான். அது என்ன பண்றது, அவர் அவ்வளவுதான். தோனியாவும் சொல்ல முடியாது. வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வர வச்சிருந்தாரு. ரிட்டையர்மெண்ட் வந்து கார்ட்ஸ் தான். பட் அது என்னமோ நேற்றுக்கு அது இது பண்ணல. தெரியல, பண்ண மாட்டாங்க சொன்னேன். இதெல்லாம் ஹைப், நிறைய ஹைப் பண்றாங்க. இல்ல ஐபிஎல் இல்ல, அது ஃபேக்ட் தான் போல இருக்கு. பட் சமூகம் அது இப்போ மேனேஜ்மெண்ட் புஷ் பண்ணி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த சமயத்துல வாண்டான்னு சொல்லி ப்ரெஷர் போட்டு பண்ணிட்டாங்களா என்னன்றது தெரியல. பாத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஓகே, வேற எதுவும் இல்ல. அடுத்த மேட்ச் போகும், பஞ்சாப் வர்சஸ் ஆ இது பார்த்துருவோம். ஆர்ஆர். ஆ சூப்பர். அது நான் செம்ம, அப்படியே ப்ரெடிக்ஷன் சூப்பரா இருந்தது இல்ல. பேசுன மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபெயில் ஆனா என்ன ஆகும், மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் கரெக்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பத்தி. அது தெரிஞ்சது. புரியுதா? இன்னொன்னு நான் சொன்னேன், நம்ம தென்னால்டா ஆடுவாங்கன்னு சொன்னேன். கரெக்ட். சி, அந்த 2 4 அடிச்சுட்டு சுத்தரா இருப்பாருங்க. அந்த 6 ரன் விக்டரி வந்து நிறைய கான்பிடன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கான்பிடன்ஸ்ல வந்து ஆடுவாங்கன்னு சொன்னீங்க, அதுவும் சொன்னீங்க. அது இன்னொன்னு சொன்னேன், சாம்சன் கேப்டன்சி பண்ணானாக்கா கூலா எடுத்து போவாரு டீம். பாத்தீங்களா அவரு the way he handles the people, no, அது வெளில தெரியவே தெரியாது யாருக்குமே. சொன்னீங்க மகேஷ் தீக்ஷனா பத்தி சொன்னீங்க. அண்டர் தி ரேடியோ பாருங்க, யாராவது பேசுறாங்க அதை பத்தி. மும்பை இந்தியன்ஸ்ல பத்தி இல்ல, மும்பை இந்தியன்ஸ்ல ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சுங்களேன், அப்படியே ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவாங்க உலகம் ஃபுல்லா. தீக்ஷனா வந்து டைம் அண்ட் அகைன் he bowls very well under pressure. அவர் பெரிய போலிங்லாம் ஒண்ணும் கிடையாது ஆக்சுவலா. பட் தி திங் இஸ் he bowls well under the given circumstances. 8 ரன் கொடுப்பாரு சொன்னேன். நேற்று 26 ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. கேட்ச்ல வேற விட்டாங்க பயங்கரமா. அதே மாதிரி ஃபீல்டிங் ரன் அவுட் விட்டாரு பாத்தீங்களா, அப்படியே பிடி பிடி. அவருக்கு ஃபிங்கர் இன்ஜுரி ஆட போதே பயம். பட் சி, அண்டர்ரேட்டட் bowler பா. மிடில் ஓவர்ஸ் போடுறதுங்கிறது ஈஸியே கிடையாது. he bowls very well மிடில் ஓவர்ஸ். இந்த சாக் அண்ட் சீஸ் மாதிரி ஆர்ச்சரும் சந்தீப் சர்மாவும் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பேஸ். இந்த ரெண்டுல 100 சஞ்சு சாம்சன் கிளாடா பண்றாங்க. 150 போடுறாங்க அப்படின்னு 115 தான் போடுறாங்க. 100 இல்ல 130 காமிக்குதுன்னா அப்படியா? சி, அவன் பாவம் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு பாருங்க. அவரும் he is also played 18 years continuously. nobody noticed that one, you know. சும்மா தோனி கோலி அப்படின்றாங்க. சஞ்சு சர்மா 18 years ஹீரோ தான். எனக்கு அவன் வந்த முதல் இருந்தே எனக்கு அவனை பிடிக்கும். பிகாஸ் he delivers. கன்சிஸ்டன்சி வந்து இந்த 3 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, சஞ்சு சர்மா கன்சிஸ்டன்ட் 18 வருஷமா தெரியல. நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. As a bowler with the limited resources what he is having, he is more consistent. ரிசோர்ஸஸோட எந்த கேப்டனுமே கான்ஃபிடென்ட்டா கொடுக்க மாட்டான் bowling அவனுக்கு. டேய் நீ ஆமா, அதுவும் இல்ல, நீ பண்ணா போனஸ்ங்கற மாதிரி தான் கொடுப்பாங்களே தவிர. ஆமா, கடி இல்லாம அதே மீறி நல்லா பண்ணி நீ டீம்ல வர ஆடணும். அது எவ்வளவு விஷயம் இருக்கு. கரெக்ட். So you have to really give it to him. Archer has suddenly found his rhythm. நான் என்ன சொன்னேன் முதல்ல சென்னை மேட்ச்லயே நான் பார்த்தேன். அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பால் ரிலீஸ் வந்து சூப்பரா பக்கா வந்திருந்தது. அடிச்சிட்டாங்க. பிகாஸ் நிறைய விட்டு கொடுத்ததுனால அந்த ஸ்பீடுக்கு திலக் வர்மாலாம் அங்கேயும் இங்கேயும் பேட் அவுட்டதுனால அது என்னன்னா பேசிக்கா ஆர்ச்சர் என்ன பண்ணிடணும். ஆர்ச்சர் அவர் ரிதம்ல செட் பண்றதுக்கு முன்னாடி அடிச்சுக்கணும். நீ
ரிலீஸ் ஆமா நீ விட்டேன்னு வச்சுக்கோ காலி நீ அதோட. ரிலீஸ்லாம் ஆக்சுவலா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ஃபூல் பண்ணிட்டாரு அவரு தெரியுங்களா நேத்திக்கு. ஒரு அப்படி பவுன்சர் போட்டாரு, மைண்ட் தான் ஸ்ரேயஸ் ஐயர். ஆமா அந்த அடுத்த பால் ஃபுல் பால் தெரியுங்களா, he was waiting for a bouncer. You just see the replay அது சரி இல்ல because இதெல்லாம் it is coming at 150 no. ம். So 2 4 அடிச்சான் ஸ்ரேயஸ் ஐயர், பவுன்சர் ஒன்று விட்டாரு வைட் ஆக்சுவலி, பட் ஜுப்புன்னு போச்சு தலைக்கு மேல நீ கால் பக்கத்துல. பாரு பதிலா பிரார் எடுக்கல அது என்ன எனக்கு தெரியல ஆக்சுவலா, ம். சர்ப்ரைஸ்ட். You were supposed to be playing இல்லையா, I don't know. So see RR வந்து suddenly they found their their Magic. not mojo, that correct 11. Even Sanju Samson told in the interview actually. சரி நான் சொல்றேன், ஆர்ஆர் எப்போதுமே முதல்ல நல்லா ஆடுவாங்க, 6-7 நல்லா ஆடுவாங்க. இந்த விக்கெட் ஸ்லோ ஆன பிறகு பாருங்க, ஜெயஸ்வாலுக்கும் படாது சஞ்சு சாம்சனுக்கும் படாது. ட்ரூ விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 பேரும், ஆனா ஜெயஸ்வால் யூ ஹேவ் டு கிவ் இட் ஹிம் தி வே ஹி பேட்ஸ். நான் வரதுக்குள்ளே அந்த முடிஞ்சிருச்சு பார்க்கணும்ல. இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன், இந்தியாவில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இவன். நீங்க சொன்ன மாதிரி சாய் சுதர்சன், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி டேபிள் ஓபன் அவுட் ஆயிடுச்சு, பஞ்சாப் உதவாங்கி. நான் சொன்னேன்ல, see then it will be very interesting if even see CSK wins 2 in a row or Mumbai wins 2 in a row, everybody will have, you know, நல்லா இருக்கும். அப்போ டோர்னமெண்ட் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னும் 1 மாசம் இருக்குல்ல திருவிழா. So I mean that's the way I see as a person who have been following cricket and you know played the game, then it will be good for even out பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் you see then test the character of the team, captain strategy, அதாவது சாம்பியன்ஷிப். அப்ப நீங்க பாருங்க, அப்ப பிரஷர்ல என்ன ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். அவனா செம டீம். அத வந்து மும்பை பண்ணிருக்காங்க, சென்னை பண்ணிருக்காங்க, நிறைய வாட்டி கேகேஆர் பண்ணிருக்காங்க. மத்த டீம்லாம் பண்ணவே கிடையாது. மும்பை வந்து 5 லாசஸ் கண்டினியூஸா இருந்து கம் பேக். அதே மாதிரி கேகேஆர் பண்ணிருக்காங்க. ஈவன் ஆர்சிபி லாஸ்ட் இயர் 7 in a row they won. கேகேஆர் சொல்லும்போது நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்க்கு போயிடலாம். கேகேஆர் இன்னைக்கு மேட்ச் ராமநவமினால இல்ல, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் vs ஜிடி ஹைதராபாத். ஆமா ஆமா. வாட் டு திங்க்? see இவங்களுக்கு வந்து அந்த விக்கெட் வந்து பாண்டா கிட்ட போடுவாரு அந்த குரேட்டர். ஓகே, இவங்க வந்து ரீச்சிங் பண்ண மாட்டாரு. நீங்க பாட்டா விக்கெட் சொல்றீங்க, பட் அவங்க டிக்கெட் கொடுக்கறதுனால குரேட்டர் என்ன பிரச்சனை தெரியலையே. இல்ல நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் will win today, maybe chasing they will win. One of the 3 will come to the top 3ல ஹைதராபாத்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிருவாங்க, டெஃபினட்டா அடிப்பாங்க. கிளாசன் அடிப்பார்னு நினைக்கிறேன் நானு. இன்னைக்கு வந்து மேபி ஃபெயிலியர் ஃபார் சாய் சுதர்ஷன், பிகாஸ் என்ன பண்ணுவா ஷாமிக் அவுட் ஆவாரு ஐ ஃபீல். ஓகே, இது கெஸ் ஒன்லி. என்ன தெரியுமா பண்ணுவாங்க அவங்க ட்ராப், இவனுக்கு பண்ணாங்க பாருங்க, அபிஷேக் சர்மாக்கு பண்றாருல இவரு சர்தர் தாக்கூர், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு பக்கம் ஹைதராபாத்ல லாங் பவுண்டரி, இந்த ஸ்கொயர் லைக் மிட் விக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு டெல்லிங். ஸோ அதே மாதிரி இருந்ததுனாக்கா ஹுக் அடிச்சாருனாக்கா ஏர்ல போறதுக்கு சான்ஸ் இருக்கு எடுத்த உடனே. பட் சாய் சுதர்ஷன் நின்னா பின்னிடுவாரு. பட் ஐ திங்க் பிகாஸ் the law of averages he may has to, yeah, that's what I think. எஸ்ஆர்எச்ல வந்து ஜாம்பா ஆடுவாங்களா? ஏன் ஆட மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஜீஷன் நல்லா போடுறாருல்ல, 2 ஸ்பின்னர் போடணுங்கிறது அவங்களுக்கு அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேட் கமின்ஸ் இஸ் 1 person, இது நோ நான்சென்ஸ் கை. ஓகே, அவர் வந்து ஆஸ்திரேலியன்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. போன வருஷமா நீ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆஸ்திரேலியன் பாக்கிறதுக்கு இல்ல, என்ன சொல்றேன், அகைன்ஸ்ட் ரன் ஆன் தி பிளே வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து பெரிய பேட்ஸ்மேனுக்கு தைரியமா போலிங் போட்டு விக்கெட் எடுக்கணும் இல்லையா? விக்கெட் போலிங் போட்டது விக்கெட் எடுத்தாதான் கேம் வந்து டர்ன் ஆகுது. இது டிபேட்டபிள் தான் வாசு. சி அடிக்கிற விக்கெட்டா வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நேற்றுக்கு பாத்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் வந்து 2 விக்கெட் போச்சு. அவர் என்ன பெரிய பவுலரா? ஆமா, ஸ்பின்னரு போடுறாரு, ஏதோ தப்பு பண்றாங்க பேட்ஸ்மேன், விக்கெட் விழுது. இல்ல அவர் நேற்றுக்கு இதே கேள்வி வந்து கேட்டாங்க போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல எல்லாம். அவர் வந்து he was not, he is 50-50 only, he is not having that kind of confidence with
ஐ ஆம் ஹாப்பி வித் தட் சொல்றாரு. ஹோப்ஃபுல்லி தி பாய்ஸ் வில் டூ வெல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பேட் கமின்ஸ். அன்னைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த கேள்வி கேட்டார், நிக் நைட் கேட்டாரு. ஓகே. ஸோ அவர் மைண்ட்ல இதுதான் இருக்கு. மேபி சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்கலாம். மேபி he comes to Hyderabad, but the way he answered the other day, this was the answer he gave. Okay. So when I read his mind, it looks like, if he is having any idea in his mind, he would have told. அவர்லாம் நீங்க சொல்லுவாரு ஆக்சுவலி, இதெல்லாம் ஹைட் பண்ண மாட்டார். இப்போ ஜிடி பாத்தீங்கன்னா ரபாடா வந்து கான் ஹோம் ஃபார் பர்சனல் ரீசன்ஸ். ஆமா, கோட்ஸி ஆடுவாங்களா? அது ஜெரால் கோட்ஸி இல்ல ஐ திங்க் அவங்க சிமரன்ஜித் சிங் ரன் கொடுத்தாங்க. இவருக்கு வந்து உனத்கத் ஆடுவாங்க. உனத்கத் இவரு ஆடுவாரு இந்த எஸ்ஆர்ஹெச்சுக்கு. இன்னைக்கு சிமரன்ஜித் சிங் ரன் கொடுத்துருக்காங்க. அது 11 ரன்ஸ் per over கொடுத்துருக்காராம் ஆவரேஜா. 8 ஓவர் போட்டு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. அவங்க ஊர் முகேஷ் சௌத்ரி மாதிரி ஏத்துறாரு. ஆமா, அதனால மோஸ்ட்லி உனத்கத் இன்னைக்கு ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பேக் ஆஃப் த மைண்ட் இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஜாம்பா ஆட வைக்கலாம், அதுவும் இருக்கு. பட் 2 லெஃப்ட்ல ஆட மாட்டாங்க வாசு. எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா டெஃபினட்டா இவங்க வந்து இவங்களுக்கு நல்ல பேட்டிங் இருக்குல்ல. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ லாட் ஃபார் தட். ஜிஷான் பெட்டர். ஜிடில வந்து ஜிடி சொல்றேன் ரபாடா போனதுனால ஜிடி கோட்ஸி ஆடுவாரா இல்ல அவங்க இஷாந்த் சர்மா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் அதே தான் வச்சுப்பாரு. நேரா இதேதான் வச்சுப்பாரு. நேரா மாத்த மாட்டார் அத. ஏன்னா ஹைதராபாத் விக்கெட் ஆல்சோ சாய் கிஷோர் நல்லா போடுறாரு. ஹைதராபாத் விக்கெட் ஆல்சோ இஃப் யூ சி ஈவனா வரும் பேட் விக்கெட் இருந்தானாக்கா. நீங்க ஓடி வந்து ஏத்துன்னு வச்சுக்கோ, போயிட்ஸ் எல்லாம் ஈஸியா அடிச்சிருவாங்க. இட் வில் மேக் ஈஸியர் ஃபார் பேட்ஸ்மேன் லைக் இஷான் கிஷான் ஆர் ஹெட் ஆர் சம்படி. So Ashish Nehra knows about all those things. It's knowing the strategy what he might adopt generally. He will prefer somebody who will bowl. Slight injury carry பண்றான்னு தெரியல. இல்ல I don't think so. அவங்க ஸ்டாப் கேப் தான் வச்சிருக்காங்க. அவங்க எடுக்கும்போதே தெரியும் எனக்கு. எல்லாம் டால் பவுலர்லயும் பிக் பண்ணாங்க. இஃப் யூ சி அது வந்து நிறைய பேருக்கு புரியாது ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்னு. பட் இட் வாஸ் a conscious strategy. எனக்கு என்ன அவன் வந்து இல்ல கடைசி செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் விடுவார் நினைக்கிறேன், இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். That can be a reason also. We'll see. சரி ஸ்ரீதர், ஸ்கோர் என்ன இன்னைக்கு? வாட் இஸ் யுவர் பிரெடிக்ஷன் ஆஃப் 200 டெஃபினட்டா போகும். அங்க பேட்டிங் விக்கெட் தான் போடுவார். ஏன்னா இவங்க ஃபெயில் ஆயிருக்காங்கல்ல. மேபி 230 240 ஓட போறதுக்கு சான்ஸ் இருக்கு if they bat first. ஹைதராபாத். ஆமா, ஹைதராபாத் அவங்க ஆடினாங்கன்னா அவ்வளவு அடிக்க மாட்டாங்க, இவ்வளவு போகாது. ஜிடி ஃபர்ஸ்ட் ஆனா 180 அடிப்பாங்க. ஹைதராபாத் ஆனா டெஃபினட்டா 200 210 அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு I expect SRH to chase and win today. கிளாசன் அடிப்பாரு. அதேதான் எனக்கு ஜிடி வந்து 210 அடிப்பாங்கன்னு தோணுது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி. SRH சேஸ் சேஸ் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா சேசிங்ல கொஞ்சம் சஸ்பெக்ட் அவங்க. ஏன்னா ஏற்கனவே 3 மேட்ச் தோணுறதுனால ப்ரெஷர்ல இருக்காங்க. 7 விக்கெட்ஸ் ஏதாவது போச்சுன்னா தென் தே மைட் பி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ரன் ரேட் நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் தான். 210 அடிச்சானா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சோ அந்த ரஷீத் கான்லாம் வருவாரு உள்ள. நீங்க கில்லுக்கு மாட்டிக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கில் வில் கம் குட் அந்த விக்கெட்ல அப்படின்றீங்க. டவுட் தான். கில்லு சுத்தி காமி போறேன். பார்க்கலாம். Hope for the best. Okay. Thanks, Sridhar. செல்லப்பிள்ளை வரட்டும், பார்க்கலாம். Thanks, Sridhar. We'll meet again. Thank you.